GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். விஜய் பத்தி பேசுறாங்க சார். அவர் வந்து ஒரு அல்பத்தனமான பேச்சு. தன்கர் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? தன்கர் பொது வழியில காணுமே, வீட்டு சிறையில் இருக்காரா? லோடான ஒரு ஜட்ஜி சுத்தம் பண்ணாரு. அவர் எப்படி சார் சுத்தம் பண்ணார்? அப்புறம் ஹரேன் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் குஜராத்தில் வாக்கிங் போயிட்டு இருந்தார். அவரை சுட்டு கொண்டாங்க. எல்லாம் இந்த மிஸ்ட்ரீஸ். ஹைட்ரோ கார்பன் எல்லாத்தையும் அது வேண்டாம் இது வேண்டாம், சுற்றுச்சூழல் சொல்லிட்டு இருக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். தமிழக அரசு அனுமதிக்காதுன்னு தங்கம் தென்னரசு சொல்றாரு. அரசாங்க அதிகாரிகள் சில பேர் அவங்க வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கை என்ன கவலைப்படுறதில்லை. அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகின்ற மாதிரி செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திமிர்தண்டித்தனத்தோடு செயல்படுகின்ற ஒரு செயல்பாடை பார்க்கலாம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசு விமர்சகர், கல்வியாளர், முனைவர் ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியா கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி இங்கே வந்து எல்லாத்தையும் ஆதரவுலாம் கேட்டு போனார் தமிழகத்தில். இப்போ அவரை வந்து அமித்ஷா குறிப்பிடும் பொழுது நக்சல் ஆதரவாளர் அப்படின்னு குறிப்பிட்டார். நக்சலுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறார். இப்போ அதை பற்றி நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள் ஒரு 18 பேர் கூட்டாக இணைந்து கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு அரசில் உயர் பொறுப்பில் இருக்கிறார், அமைச்சராக இருக்கிறார். இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கும் போது நிதானமும் நாகரிகமும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இன்றைக்கி எலெக்ஷனில் கிட்டத்தட்ட திரு சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது சார். ஏன்னா என்டிஏ கூட்டணிக்கு அந்த அளவுக்கு மெஜாரிட்டி இருக்கின்றது. அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் கூட அவருக்கு ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறதுக்காக எதிர்த்து யாருமே போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்முடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் எதிர்ப்பை தெரிவிப்பதற்கும் ஒரு நல்ல கேண்டிடேட் போடுறோம். அந்த தான் சுதர்ஷன் ரெட்டியை போட்டிருக்காங்க. அதில் ஒன்றும் நல்ல ரொம்ப சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப நேர்மையான ஒரு ஜட்ஜாக இருந்துட்டு ரிட்டையர் ஆனவர். அவர் பற்றி அவர் நிற்கிறதே ஒரு மோசமான ஒரு பின்புலம் உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது மிக தவறானது. அதாவது சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்து பழசெல்லாம் நோண்டி எடுத்து இவர் எப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் அதாவது ஒரு கீழ்த்தரமான கமெண்ட்ரின்னு தான் நான் நினைக்கிறேன். திரு அமித்ஷா அவர்கள் அவருடைய பொறுப்பு ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அப்படிங்கிற அந்த பொறுப்பை தாண்டி மிக தாழ்ந்த ஒரு கமெண்ட்டாக தான் இதை நான் பார்க்குறேன். அவர் எதுக்காக சார் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு? இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் வரவேற்கணும். அது என்ன ஜூடும் என்னது சல்வா ஜூடும் அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்ட் என்ன ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஒரு நாக்சலைட்ஸை சத்தீஸ்கரில் அழிக்கணுங்கிறதுக்காக முயற்சி. அப்படி செய்யும்பொழுது அதை அழிப்பதற்கு அங்கேயே இருக்கக்கூடிய ட்ரைபல் இளைஞர்களை தயார் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தன்னுடைய மக்களையே சுட்டு கொல்றதுக்கு எல்லா விதமான நடவடிக்கையும் எடுத்தது அரசாங்கம். அது வந்து சரியாக தப்பான ஒரு கேஸ் வந்தது சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ இவர் சுதர்ஷன் இன்னொரு ஜட்ஜு ரெண்டு பேர் அமர்வில் இது கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமானது, சொந்த மக்களையே பயன்படுத்தி சொந்த மக்களையே கொன்று குவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப தவறு. அது போலீஸை நீங்கள் வச்சுக்கோங்க, பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தன்னுடைய மக்களையே கொல்றதுக்கு தன்னுடைய மக்களையே பயன்படுத்துறது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக தவறானது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட். இன்ஃபேக்ட் யூ மஸ்ட் அப்ரிஷியேட் தட். இப்படி நேர்மையாக ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தார் அவர் அப்படிங்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். அதை விடுத்து அதை வந்து ரொம்ப ஏதோ நாக்சல் குரூப்பு இவர் சேர்ந்தவர் அப்படின்னு எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு பாருங்கள். கீழ்த்தரம் அரசியல் அப்படின்னு இருக்கலாம், ஆனால் அரசியலில் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஹிட்டிங் பிலோ த பெல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி பண்ணி கொண்டு இருக்கின்றார். இது வந்து அவர் வகிக்கின்ற பொறுப்பிற்கு கொஞ்சம் கூட சரியானதே கிடையாது. ரொம்ப தவறான
ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவர்கிட்ட வந்திருக்கின்றது. அதுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நிறைய முன்னாள் நீதிபதிகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. சாதாரண பொதுமக்களும் கூட அவருடைய பேச்சு கண்டனத்துக்கு உரியது அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். அது சரியான ஒரு எதிர்ப்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அமித்ஷா தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது இன்னொரு விஷயம் குறிப்பிடுறாரு. அதாவது தன்கர் துணை ஜனாதிபதி இப்போ தேர்தலே அவர் ராஜினாமா பண்ணதுனால தானே. இப்போ அவர் தன்கர் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? தன்கர் பொது வழியில் காணுமே, வீட்டு சிறையில் இருக்காரா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. அதில் காங்கிரஸில் மூத்த தலைவர்கள்லாம் என்ன ஆட்குணவு மனவு போடணுமா அப்படிங்கிற அளவுக்கு போகிறாங்க. இதை பற்றி அவர் கேட்கும்பொழுது அமித்ஷா சொல்கிறாரு, தனிப்பட்ட காரணங்களுக்காக உடல்நிலை காரணம் காட்டி அவர் ராஜினாமா பண்ணார், இதுக்கப்புறம் அதில் போய் என்ன இவருக்கு பேச வேண்டியது அப்படின்னு கேட்குறாரு. முடிந்த முடிவு அல்ல தன்கருடைய ரெசிக்னேஷனுங்கிறது, முடிந்த முடிவு அல்ல. அதாவது அவரை கிட்டத்தட்ட ஃபோர்ஸ் பண்ணி தான் ரிசைன் பண்ண வச்சுருக்காங்க. ஒரு பயமுறுத்தி அச்சுறுத்தி அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அவர் சொல்லும்போது, நான் பதவியில் இருந்த வரைக்கும் என்னென்னா ஒருத்தர் படித்தாங்க, எல்லாருக்கும் நன்றி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாரு. திரு அமித்ஷா அவர்கள் அதான் சார், அவர் ஒரு மிக தாழ்ந்த முறையில் அவர் பேசுவது, அவருடைய நடவடிக்கையெல்லாம் இருக்குங்கிறது ரொம்ப வருத்தமானது. அதாவது ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இப்படி தரந்தாழ்ந்து பேசுவது என்பதே ரொம்ப தவறானது. நான் கேட்குறேன், அவர் எங்கே சார்? ஒரு சாதாரண சாமானிய மக்களாக திரு நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருக்கீங்க, உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் சார், அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஏன்னா உங்களுக்கு புலனாய்வு பத்திரிகை உங்களோடது, நீங்கள் அதை கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமான்னு யாராலையும் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காருன்னா அப்போ என்ன நிலைமை அவருக்கு? அதாவது அவரை பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவரை ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வச்சு அவர் வெளியில் போக வைத்த பிறகு அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தானே இருக்குது. ஆகவே இது கிட்டத்தட்ட அவர் இது ஒரு 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 ஏதோ காவலில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் தோன்றுறது. அவர் வெளியில் சுதந்திரமாக வெளியில் வருவதற்கு அனுமதி இல்லை, பேசுவதற்கு அனுமதி இல்லை, பொது வெளியில் வருவதற்கு அனுமதி இல்லை. அப்புறம் வீட்டுக்கு அவர் வைக்கப்பட்டிருக்கிறதா தான் தோன்றுகிறது. அது எல்லாரும் கேட்பாங்க. கிட்டத்தட்ட வீட்டுக்கு அவர் நிலைமையில நான் இன்னொன்று சொல்கிறேன் சார், அவர் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது? அவர் ஆதரவாக தானே செயல்பட்டார். அது பாஜக பல விஷயத்தில் இருக்கேன் சார். நிறைய விஷயத்தை நான் ஐ திங்க் முன்னாடி ஒரு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி, தன்கரை பற்றி, அவருடைய ரெசிக்னேஷனை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். அவருக்கு உரிய மரியாதை எல்லாம் கொடுக்கலை அந்த நம்ம பொசிஷனுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஏதோ ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கு எல்லாம் இவங்கெல்லாம் என்ன கற்பனையாக சொல்கிறாங்கன்னா, இவர் எதிர்கட்சிகளெல்லாம் சேர்த்துட்டு ஆட்சியை கவுக்கிறதுக்கு ஏதோ முனைப்பெல்லாம் காட்டினார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள் அஃபிஷியலாக ஆனால் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் ஊடகங்களில் பேசப்படுகின்ற செய்தி தான். ஆகவே அவரை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது நடந்துருது. அவர் ரெசிக்னேஷன் ராத்திரி 9:15 மணிக்கும் 9:30 மணிக்கும் அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் பிரசிடெண்ட்டை போய் பார்க்குறாரு. இது அன்பிரசிடென்ட் ஒரு ஆக்டிவிட்டி. அவர் இப்போ ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்த உடனே ஒரு மணி நேரத்தை அது அக்செப்ட் பண்ணதுன்னு வந்துடுது. ஸோ இதெல்லாம் ப்ரீ பிளான்டு. அவரெல்லாம் எப்படியாவது போகணும், இல்லைன்னா நாங்கள் உங்கள் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பயமுறுத்திருக்காங்க. அந்த மாதிரி அவமானம்லாம் வேண்டுமான்னு சொல்லிவிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டார். நவ் அவர் எங்கே இருக்கார்? அவருடைய கருத்து என்ன ஆஃப்டர் ரெசிக்னேஷன்? என்ன ஒன்றுமே தெரியலையே. அவர் எங்கே இருக்கார்? உயிரோடு இருக்காரா? எங்கே இருக்கார்? உடல்நிலை சரின்னா அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு இருக்கும்பொழுது அவருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அவருக்கு உண்டு, சட்ட ரீதியாகவே உண்டு. கான்ஸ்டியூஷன் படி அவருக்கு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் உண்டு. அவர் அங்கே ஏதாவது ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்காரா, இல்லை வீட்டு காவலில் இருக்காரா, என்னங்கிறதை தெளிவுபடுத்தணும் சார். நான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவரும் இதே மாதிரி பிஜேபி எகென்ஸ்ட் அவர் போக மாட்டார். அவர் எஸ் மேன் தான். அவரை அதுக்கு தகுந்த அப்படி தான் கும்பிடு போட்டு அப்படியே நைஸாக போயிடுவார் அவர். ஆனால் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வருகின்ற பட்சத்தில் அவருக்கும் காத்திருக்கின்றது வீட்டு காவல் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், அவருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு முடிவு வரும். பாஜக சொல்கிறத கேட்கலன்னா சபாநாயகராக நீ இருந்தாலும் நடுநிலையாக முடிவு எடுக்க முடியாது. எக்ஸாக்ட்லி, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது வைஸ் பிரசிடென்ட்டுங்கிறது இன்றைக்கி அந்த ஹோதா வச்சு நான்
ஐ எம் தி வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இதுவாக பண்ணால் ஒரு கம்பீரமாக ஒரு தனிப்பட்ட முடிவு இண்டிபெண்ட்டாக முடிவுகள்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வறுமை. ஆனால் டெஃபினட்டாக அவருக்கும் அவரோடதும் ரெசிக்னேஷன் வாங்கப்படும், அவரும் வீட்டுக்கு அவர்கள் வைக்கப்படுவார் அப்படிங்கிறது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சுதந்திரமாக செயல்பட முடியாது. டெஃபினட்டாக முடியாது. ஆனால் அது ரெடியாக இருக்குது. எஸ் மேன் அப்படி எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் அவர் ஓட்டிகிட்டு இருப்பார். அவர் சமீபத்தில் நெல்லைக்கு வந்திருந்தார் அமித்ஷா. பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம் வந்து அந்த கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது ஆலோசனை வழங்குறாரு. பாஜக கடந்த தேர்தலில் எவ்வளோ வாக்குசாதனை எடுத்தது, அதிமுக எடுத்து ரெண்டையும் கூட்டினா நம்ம வெற்றி இலக்கு ஈஸி தான், அதனால் எல்லோரும் பொறுப்பாக வேலை செய்யுங்க அப்படின்லாம் அதெல்லாம் சொன்னார். அப்புறம் போகிற போக்கில் எப்பவும் போல் திமுகவை திட்டினார். இந்த தடவை கடுமையாக திட்டிருக்கிறாரு. திமுகவை பிடிங்கி எறியணும் வேரோட அப்படின்லாம். மிகப்பெரிய ஊழல் கட்சி திமுக, ஊழல் அமைச்சர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டு திமுக மேலே. ஆமாம், அது யார் எதிர்கட்சிகள்லாம் எங்கே பாஜக ஆளவில்லையோ அந்த எதிர்கட்சிகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்தெல்லாம் அந்த கட்சிகளெல்லாம் ரொம்ப ரொம்ப ஊழல் செய்கின்ற கட்சி அப்படின்னு இவர் எங்கே போனாலும் பேசுகின்ற ஒரு பாங்கினை வைத்து கொண்டிருக்கின்றார் திரு அமித்ஷா அவர்கள். அவருக்கு ஒரு இதுவே கிடையாது. ஒரு எல்லாரையும் சகட்டி மணிக்கு ஊழல் தான், இவங்கெல்லாம் பரம யோகியர்கள் மாதிரி, அதாவது மனித புனிதர்கள் மாதிரி பிஜேபிக்காரர்களும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களும் ஒன்றிய அரசு இருக்குங்கிற மாதிரி அவர் பேசுவார். இதெல்லாம் ஒரு கேலி கூத்தான சமாச்சாரம். உதாரணமாக இந்த சிஏஜி ரிப்போர்ட், அதில் 7.5 லட்சம் கோடி ரூபாய்கள் ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விலாவாரியாக பாயிண்ட் பை பாயிண்ட்டு அவங்க பாட்டுக்கு பிரேக்கப் கொடுத்து சொன்னாங்க. உதாரணமாக இந்த ரோடு போடுறதுக்கு மிகப்பெரிய ஊழல், ராமர் கோயில் கட்டினாங்களே அந்த இடத்த வாங்கிறதுக்கு மிகப்பெரிய ஊழல், இது மாதிரி ஏராளமாக ஊழல் ஒன்றா எடுத்து சொல்லி 7.5 லட்சம் கோடி அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை தயார் பண்ண அதிகாரிகள்லாம் அங்கே தூக்கி அடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு பதில் சொல்ல முடியல. ஸோ அவங்கள தூக்கி அடிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பரம யோகியர்கள் சார் நீங்கள், 7.5 லட்சம் கோடி என்ன அநியாயமாக இருக்குது இது? 1 ரூபாய் 2 ரூபா சமாச்சாரமாக 7.5 லட்சம் கோடி. சரி, அதுதான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான முறையில் அவர்களுடைய நடவடிக்கைகளும் இருக்கின்றன. அவர் ஊழல் இவங்களை பற்றி பேசுகிறாங்களே, வேரோட பிடிங்கிறவாங்களாம். யார் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோட இது பேசுகிற பேச்சு யாரோ 2ஆம் கட்ட தலைவர்கள் வேரடி மண்ணும் இல்லாமல் உங்களை வீழ்த்துவோம் அப்படின்னு பேசுறதுன்னா அது 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசணும். இவங்களை பற்றி பேசுகிறாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ ஒரு சட்ட வரைவு ஒன்று இப்போ நாடாளுமன்றத்தை சமர்ப்பிச்சிருக்காங்க. அது என்னென்னா பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் யாராவது 1 மாதத்துக்கு மேலே ஜெயிலிருந்து அவங்களுக்கு பெயில் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ராஜினாமா செய்யணும் அல்லது அவர்கள் பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சட்டம். எந்த வித நியாயம் அது? அவர் என்ன சொல்கிறாரு, மோடி பீகாரில் பேசும்போது ஒரு அரசு ஊழியர் 50 மணி நேரத்துக்கு மேலே இந்த மாதிரிலாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த இது பணி போகுதில்ல. ஆமாம், அவங்களுக்கு ஏன் பணியை பறிக்கக்கூடாது, காரணம் என்ன அப்படின்லாம் போகுதில்ல. அதுபோல் அரசு பணி இவங்க மட்டும் ஏன் தப்பிக்கணும்? நான் அது அந்த ஒரு லாஜிக்கலாக தோணும் சார். ஆனால் இவங்களுடைய இதுவரை நடந்து கொண்டிருக்கின்ற வழிமுறைகளை பாருங்கள். பிஜேபி யார் மேலாவது பிடிக்கலன்னா உடனே அந்த மினிஸ்டர் மேலே உடனே ஒரு கேஸ் போட வேண்டிய, இடி கொண்டு பயமுறுத்த வேண்டியது, அவங்கள வச்சு கேஸ் போட சொல்ல வேண்டியது, சிபிஐ வச்சு கேஸ் போட சொல்ல வேண்டியது, அதை கேஸ் போட வச்சு உள்ள தள்ள வேண்டியது, அவங்களுக்கு பெயில் கிடைக்காதபடிக்கு என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ண வேண்டியது, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் அப்போ விண்டிக்டிவ் ஆட்டிடியூட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ உங்களுக்கு பிடிக்காத ஆளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாரையும் துரத்தி விட்டுருவீங்க. மினிஸ்டர் அவரை வேண்டாம் இவரை வேண்டாம், நம்ம வெற்றிக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக இருப்பது இந்த மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் அவர் 2 பேரை கூட ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அப்புறம் டெல்லி முதலமைச்சர் முன்னாள் டெல்லி முதலமைச்சர் சொன்னார். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 மினிஸ்டர் பேரையும் சொல்லி இவங்களெல்லாம் எப்படி அவங்க அரெஸ்ட் ஆன பிறகும் ஜெயிலுக்கு போன பிறகும் தொடர்ந்து மினிஸ்டர்ஸாக இருந்தாங்க கேட்டாங்களா இல்லையா? பொன்முடியையும் செந்தில் பாலாஜி அவர்களையும்
அப்படிலாம் பேசினாங்க. கடைசி இது வரைக்கும் எதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? கேஸ் ஏதாவது கேஸ் போட்டதுனாலே அவங்க வந்து வேலையை இழக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ ஒரு வன்மமான முறையில் நீங்கள் வந்து செயல்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரிலாம் பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. கெஜ்ரிவால் என்ன பண்ணாங்க? அவர் மேலே சார்ஜஸ் எல்லாம் ப்ரூவ் ஆகிடுதா? ஆமாம் அவர் தான் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிடுதா? இதே மாதிரி தான் வரும். இதனால் அடுத்தது இப்போ அங்கே போய் இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு எப்படியாவது கவர்மெண்ட்டை கவுத்தணும், ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடுமையான முயற்சிகள்லாம் செய்வார்கள். ஆகவே இது வந்து இவங்க இன்னும் நேர்மையாளர்கள் மேலெல்லாம் வெளியில் வேஷம் போடுறது தான் தப்பு. வெளியில் வேஷம் போடுறதெல்லாம் ரொம்ப அநியாயமானது. எப்படி இவர்களுடைய நேர்மை இப்போ உதாரணமாக சொல்கிறேன் சார், முன்னாடி கேட்ட கேள்வி அந்த இதையும் சேர்த்து சொல்கிறேன், அதுவும் ஞாபகம் வர்றது. லோடான்னு ஒரு ஜட்ஜி செத்து பண்ணார். அவர் எப்படி சார் செத்து பண்ணார்? லோடான்னு. அப்புறம் ஹரேன் பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் குஜராத்தில் வாக்கிங் போயிட்டு இருந்தார், அவரை சுட்டு கொண்டாங்க. எல்லாம் இந்த மிஸ்ட்ரீஸ் எல்லாம் அதெல்லாம் நேர்மையானதான். கொலையே பண்ணுகின்றார்கள். ஒரு கேஸ் இவருக்கு எகென்ஸ்டாக வரப்போகின்றது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இவருக்கு எகென்ஸ்டாக இருக்குன்னு சொன்னால் அதற்காக அந்த ரோடாவையே இதை தீர்த்துக்கிட்டாக பரவாயில்லாத பேச்சு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. இல்லை அதெல்லாம் ஒன்றும் எவிடன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அது இதுன்னு பேசலாம் மொழிய அந்த பாவக்கரை அவர் மேலே இருக்கிறதா தான் எல்லாருமே பேசுகின்றார்கள். அதே மாதிரி ஹரேன் பாண்டியா அவரை வந்து இவருக்கு எதிராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தீர்த்துக்கிட்டு இவர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசு. ஸோ நீங்கள் பேசுகிறது படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிற மாதிரி உங்களோட நடவடிக்கைகள்லாம் இருந்தால் எப்படி சார் இது ஏற்றுக்க முடியும்? ஆகவே இது வந்து இவருடைய பேச்சு என்பது கொஞ்சமும் கூட நியாயமற்றது, ஒரு நீதி நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு முரணாக இருக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். எதுக்கு எப்படி சொல்கிறீங்க? இன்னொன்று சொன்னார், இந்தியா கூட்டணி வந்து கனவு காண்டுட்டு இருக்கிறாங்க, ராகுல் காந்தி பிரதமராக்கணும், அதே போல் சோனியா காந்தியும் கனவு காண்றாங்க மகனை வந்து பிரதமராக்கணும்னு. இதெல்லாம் நடக்கவே நடக்காது பாஜக இருக்கிற வரைக்கும். அதுபோல் தமிழகத்தில் முதலமைச்சர் ரொம்ப கனவு காண்றாரு உதயநிதியை வந்து முதல்வராக்கணும்னு. அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. ராகுல் பிரதமராவதும் உதயநிதி முதல்வராகுவதும் பாஜக இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படிங்கிறது. அப்போ யார் சார்? மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திரு அமித்ஷா அவருடைய பேச்சு தான் மக்களுடைய தீர்ப்பா சார்? நான் கேட்குறேன். இதைத்தான் சொன்னாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் எலெக்ஷன் நிற்கும்பொழுது, அந்த இடத்துலையே நிற்கக்கூடாது, அது வந்து முறையற்றது, ஒரு வாரிசு அரசியல் அப்படின்னு. மக்கள் ஏராளமான ஓட்டை போட்டு அவர் ஜெயிக்க வச்சாங்களே சார். யார் அப்போ அதிபதிகள்? யார்? மக்கள் தான் அதிபதிகள். அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் இன்றைக்கி 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்துட்டுருக்காங்க சார். இவ்வளோ பெரிய திட்டம் சாதாரண இல்லை. எல்லா விதமான தரப்பு மக்களையும் கவர் பண்ணுற மாதிரி 1000 ரூபாய் ஏழ்மையான மக்கள், அது கிட்டத்தட்ட ஒரு 1,30,00,000 பேருக்கு மேலே இருக்கும் போல இருக்குது பெண்களுக்கு. அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கிறதுக்கு அதெல்லாம் இப்போ அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுனால இன்றைக்கி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 75% இருக்குது. இது அன்பிரசிடென்டட். ஆகவே இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இவங்களுடைய திட்டங்கள் இதை மக்கள் விரும்புகிறார்கள் என்றால் அப்புறம் வீடு தேடி உங்களுக்கு ரேஷன் பொருட்கள்லாம் வயசானவங்களுக்கு வருகின்றது அப்படின்னா அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஒன்றும் பார்த்து பண்ணுறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு மருத்துவத்துக்கு வீடு தேடி மருத்துவம் வருகின்றது என்றால் அதெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய எக்ஸலண்ட். பேசும்போது சொன்னீங்க 1000 ரூபா சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் நடந்த விஜய் மாநாட்டில் விஜய் சொல்கிறாரு 1000 ரூபா கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்குறாரு சார். ஐ திங்க் ரொம்ப விஜய் பற்றி பேசுகிறாங்க சார். அவர் வந்து ஒரு அல்பத்தனமான பேச்சு. அவங்க கட்சிக்காரங்க ஏதோ கணக்கு பண்ணி இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு 50 பைசா தான் இருக்குது, இந்த 50 பைசா விட்டுடுங்கிறாங்க சார். 1000 ரூபா ஒரு மாதத்துங்கிறது சும்மா இத்தினூண்டு பணமா சார்?
ஏழைகளுக்கு 1000 ரூபாங்கிறது இத்தினுண்டா? அதேமாரி பஸ்ஸில் பெண்கள்லாம் போகின்றார்கள் அப்படின்னா எவ்வளோ சேவ் பண்ணுறாங்கன்னு கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு மேலே ஒரு மாதத்துக்கு சேவ் பண்ணுறோம், எங்களுக்கு எவ்வளோ நல்லதாக இருக்குன்னு தான் பேசுகிறாங்கன்னா, இதெல்லாம் மக்கள் நலத்திட்டமா அல்லது வம்படிக்கிற பேச்சா? என்ன இது? அதோடு இல்லாமல் ஒரு நாகரிகமற்ற முறையில் அவர் வந்து நம்முடைய முதல்வர், இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கட்சி அதனுடைய தலைவர், அவரை போய் அங்கிள்னு பேசுறதுன்னா எவ்வளோ ஒரு அல்பத்தரமான ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, அதாவது இம்மெச்சூரிட்டின்னு சொல்ல உடனே யாரோ எழுதி கொடுத்துருவாங்க, இப்படிலாம் பேசினா மக்கள்கிட்ட கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. சத்தியமாக நடக்கவே போகிறதில்ல. அதோடு இல்லாமல் இந்த போட்டியே என்பதை டிவிகேக்கும் டிஎம்கேக்கும், அது அவர் சொல்கிறத பாருங்கள். அது இன்னும் பெரிய பிரம்மாண்டமான கட்சி டிவிக்கு ஆகிட்டாகும், அப்புறம் டிஎம்கேக்கு இத்தனை உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் எதாவது பேசி, இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இந்த நாடக பேச்செல்லாம் எடுபடாது சார். அதெல்லாம் ரொம்ப தவறான பேச்சு. அது வந்து சிறுமைப்படுத்தி பேசுறது, ஏழைகளுக்கு போய் சேருகின்ற நல்ல ஒரு திட்டத்தை வந்து கேவலப்படுத்தி பேச 50 பைசா இன்ஃப்ளேஷனை கணக்கு பண்ணிங்கன்னா அவ்வளோதான் வரும் அப்படி ஒரு நாளைக்கு அப்படிங்கிற பேசுறதெல்லாம் ரொம்ப தவறான பேசி, இது மக்கள்கிட்ட நெகட்டிவாக தான் போய் சேரும் அவருக்கு அப்படிங்கிறத ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தமிழகத்தில் எந்த ஒரு பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த தமிழக அரசு அனுமதிக்காதுன்னு தங்கம் தென்னரசு சொல்கிறாரு. ஆனால் சில எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தில் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த திட்டம் வேணுமா வேண்டாமாங்கிறது இட் இஸ் டு பி தரோலி அனலைஸ், அதுக்கப்புறம் தான் ஃபைனாலிட்டி வரணும். பட் இருந்தாலும் அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கு, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு எந்த இடத்துக்கும் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கு. அரசாங்க முடிவு, அமைச்சர்கள் முடிவு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்பொழுது இவைகளெல்லாம் தாண்டி திடீர்னு ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு, அது தினமாக தானே வந்து ஒரு முடிவு எடுத்து, ஆமாம் நீங்கள் ஓஎன்ஜிசிக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. இது அப்போ என்ன ஆறுதுன்னா, தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை உருவாக்குறாங்க. அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு, நான் பிளைனாக பேசுகிறேன் சார், அது அரசாங்கத்திற்கு ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பே அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகின்ற மாதிரி செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கொள்கை முடிவு வேண்டாம், அது வேணுமா வேண்டாமாங்கிறது அது நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஐ ஹேவ் மை ஓன் வியூஸ் அபவுட் இட். ஹைட்ரோ கார்பன் எல்லாத்துக்கும் அதுவும் வேண்டாம் இது வேண்டாம், சுற்றுச்சூழல் சொல்லிட்டு இருக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறோம். இருந்தாலும் கூட அரசாங்கம் அந்த வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க, அமைச்சர்கள் முடிவு எடுத்துருக்காங்க. இவை யாரையுமே கேட்காம இவங்களா போய் இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டிங்கிறது அவங்களாம் முடிவெடுத்து ஓஎன்ஜிசி பர்மிஷன் கொடுக்கணும். யார் எப்படி எந்த அத்தாரிட்டியில் அவங்க கொடுத்தாங்க சார்? அப்போ என்னென்னா ஒரு இட் இஸ் வெரி சேட், ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறதுன்னா, அரசாங்க அதிகாரிகள் சில பேர் அவங்க வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கை என்ன கவலைப்படுறதில்லை, அமைச்சர்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க, அவங்களுடைய செயல் திட்டங்கள்லாம் என்ன பார்க்குறதில்ல. இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்லையும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா, அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு கேப் வர மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. கெட்ட பேர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்க அதிகாரிகள். இவங்களெல்லாம் இனங்கண்டு அவங்க மேலே ஆக்ஷன் இந்த அரசாங்கம் எடுக்கணும். இப்படி எடுக்கலை, வெறும் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னார்னா எஸ் அது வரவேற்கத்தக்கது, டக்குன்னு அது வந்து அப்படியே டை டவுன் ஆகிடுது அந்த இஷ்யூ. ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி தொடர்ந்து இவர்கள் அரசாங்க அதிகாரிகள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யார் செய்கிறார்கள், அவங்களுடைய உண்மையான குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களாம் வீட் அவுட் பண்ணணும் சார் அந்த அதிகாரிகள்லாம். ஏன்னா அரசாங்கத்தையே ஒர்க் பண்ண விட முடியாமல் ஒரு கிரிப்பிள் பண்ணுற மாதிரி செய்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அரசாங்கம் இதை வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவாக எடுத்துட்டு அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்னு நான்
நான் நம்புகிறேன் சார், பண்ணுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதாவது அரசை பற்றியும், அரசு என்ன கொள்கை எடுத்திருக்கு அதை பற்றியும் கவலைப்படாமல், அமைச்சர்கள் முடிவை பற்றி கவலைப்படாமல், அதிகாரிகள் சில பேர் வந்து தனியாக செயல்படுறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ எந்த தைரியத்தில் செயல்படுறாங்க? அது மத்திய அரசுல லிங்க் இருக்கிறதுனால அந்த தைரியமா? இல்லை இருக்கலாம். அது ஒன்று வந்து மாநில அரசு என்ன நினைக்கிறது அப்படிங்கிறது கவலைப்படாமல் இவங்கள பாட்டுக்கு தடாமுடான ஒரு வேலை செய்கிறது. ரெண்டாவது, இன்டைரக்ட்லி ஒரு மத்திய அரசினுடைய ஆசீர்வாதத்தினால இவர்கள்லாம் செய்கின்றார்கள் என்ற சஸ்பிஷன் வருகின்றது. ரெண்டுமே நாம் பார்க்கணும். ஆக ஒன்று வந்து தடாலடியாக நாம் ஒன்றும் பெரிய அத்தாரிட்டி உள்ளவர்கள், நம்முடைய அத்தாரிட்டியை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது, மினிஸ்டரும் கொஸ்டின் பண்ண முடியாது, அரசாங்கம் கொஸ்டின் பண்ண முடியாது, ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு திமிர்தண்டித்தனத்தோடு செயல்படுகின்ற ஒரு செயல்பாடை பார்க்குறோம். இன்னொன்று, இன்டைரக்டாக மத்திய அரசினுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. ஆகவே அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதனால் இந்த அதிகாரிகள்லாம் இனம் கண்டு அவங்க மேலே கட்டாயமாக நடவடிக்கை. நான் இப்படி பேசுகிறேன்னு அரசாங்கம் தப்பாக நினைக்கக்கூடாது. பட் என்னுடைய கருத்து தான் பெரும்பாலான மக்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. கருத்துக்களை பார்க்க நன்றி சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.